ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முள்ளங்கி எடுத்து நல்லா துருவி வச்சிடலாம். இதில் நீங்கள் ஒரு துளி கூட தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே போதுமானது உங்களுக்கு. நான் 2 முள்ளங்கி நல்லா பெருசாக எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மாவு சேர்க்கலாம். ஆனால் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. தண்ணிக்கான அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்பாத்தி பதத்துக்கு இதை பிசையணும். நம்ம கொஞ்சமாக கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாவு நம்ம அப்படியே பசைஞ்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு பசைஞ்சிட்றேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே பசைஞ்சு வச்சுட்டு இதில் இன்னும் ஒரு 2-3 இன்க்ரீடியண்ட் சேர்க்கணும். அது என்னன்றதை சொல்கிறேன் வாங்க. இப்போ அடுப்பை நம்ம பற்ற வச்சிடலாம். அதில் குழிக்கரண்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஓமம், ஜீரகம் இது 2த்தையும் தாளிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் இதில் ஊற்றிடுறேன். எல்லாம் ஊற்றிட்டு வாங்க நம்ம மாவு பசைய ஆரம்பிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அதை பசங்க தூக்கி போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அது உங்களுக்கு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். வாங்க இப்போ நம்ம இதை பசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா மாவு பசைஞ்சிடலாம். ஆனால் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைய ஆரம்பிச்சிடுவேன். நல்லா பசைஞ்சிடலாம் ஃபுல்லாக. பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெத்தலை எடுத்து ஒரு 2 வெத்தலை எடுத்து ஒரு 4 மிளகு வச்சு அதில் உங்கள் பிள்ளைங்க சாப்பிடோன்னா அதை அப்படியே கொடுத்து மென்று சாப்பிட சொல்லுங்கள். இரும்பலும் சளியும் கண்டிப்பாக சரியாயிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெத்தலையிலே ரசம் வச்சிடலாம். நான் இப்போ மாவை நல்லா பசைஞ்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். வெத்தலை ரசம் வைக்கலாம். சப்பாத்தி போட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா தேய்ச்சிட்டு நான் எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்ல, அந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி மட்டுமே போதும். இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட்டில் செய்யலாம், கேரட்டில் செய்யலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்து தரலாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க, வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாகவும் அது போய் சேரும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் மற்ற இதுவும் செய்து அதில் போடுறேன். சப்பாத்தியை நல்லா ஊட்டிட்டு வாங்க போய் இப்போ சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் நெய் தாங்க எடுத்தேன். நெய்யில் சுட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் நல்லது. பசுமாட்டு நெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். வீட்டிலேயே ரெடி பண்ண நெய் தான். இது சுடும்போதே உங்கள் பிள்ளைங்க சுட சுட கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. திரும்ப உங்களை செய்து தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே என் பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. என் பையனும் என் பொண்ணும் நிற்கிறாங்க பிளேட் வச்சுட்டு. நல்லா நம்மளது ரெடி ஆயிடுச்சு. வெந்துட்டு வருது, உங்களுக்கு நல்லா தெரியுதா? இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வீட்டில் செய்து கொடுத்து பழகுங்க பிள்ளைங்களுக்கு. மோஸ்ட்லி வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க.
நீங்கள் வீட்டிலேயே காய்கறிங்க பழங்க இதெல்லாம் கொடுத்து பழகுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பழங்களையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாக்லேட்டு பிஸ்கெட் இப்படி தாங்க சாப்பிட்றாங்க. அதெல்லாம் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணாலே நோய்ங்க வராமல் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டில் இருக்கலாம். இப்போ நம்மள நல்லா வெந்துனே வருது. நல்லா சுட்டி எடுத்துலாம் எல்லாத்தையும். இது ஃபுல்லாக சுட்டுடலாம். ஒரு அரிசி கூட எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஹைப்ரிட் வந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து தவிர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். நம்ம அதை தான் வாங்கி சாப்பிட்ணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எடுத்துக்கோங்க. அன்றைக்கி பார்க்குற கடைக்கு போகிற பெரிய கொய்யாக்காய் விற்குது. கேட்டால் ஹைப்ரிட்டு நாட்டு கொய்யா தான் பார்த்தேன். இப்போ பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது. இதனால தான் உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வருது பிள்ளைங்களுக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இது செய்ய ஜஸ்ட்டு உங்களுக்கு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும், அதிகமாக ஆகாது. அவ்வளோ டைமில் எடுக்காது, கொஞ்சம் தான் ஆகும். நீங்கள் டக்குன்னு செய்து தரலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.